அவர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதை சார்ந்த அமல் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று கூட நம்முடைய அந்த ஆர்ட்ஸ், நம்முடைய அந்த அமைப்பு விழுந்துவிடும் என்பதாக மாணவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அலியின் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயத்தை மற்றும் இல்மை பற்றி சொல்கிறேன். நம்முடைய முஸ்தத் அவர்கள் இருக்கிறார்கள், அதுபோல நம்முடைய பெரிய பெரிய மாமும் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்வார்கள். இல்மை பற்றிய மகத்துவம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இது மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மிம்பர் படினால ஒண்ணுதான், ஸ்டேஜ்னால ஒண்ணுதான். மிம்பர் படியில ஏறி நிற்கிறார்கள், அமர்கிறார்கள். கீழே இருந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, சந்தேகத்திற்கு பதில் எனக்கு வேணும். கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா அத்ரி, தெரியல எனக்கு, விடல. மிம்பர்ல ஏறி நிற்க வேண்டும் என்றால் எவ்வளவு தகுதி இருக்க வேண்டும்? உடனே கேட்டார்கள், அந்த பரகந்த அலை மிம்பரி ஃபௌகல் மிம்பரி, மிம்பருக்கு மேல ஏறி நின்னுட்டு ஒரு கேள்வி கேட்டா தெரிய சொல்றீங்களே அறிஞர்களே என்று கேட்டபொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வைன்னமா தரகு அலைஹி மிம்பரி பிகதிரிஹி, எனக்குள்ள இல்மு அளவுதான் இந்த ஸ்டேஜ்ல நான் ஏறிஇருக்கேன். வைன்னமா தரகு பிகினாரி ஜஹலி, என்னுடைய அறியாமையின் அளவு நான் ஏறினால் லபரது ஸமால், வானத்திற்கு மேலே ஏறிக்கொண்டு போயிருந்தேன். இல்முடைய அந்த முடிவு என்பது அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். இல்முக்கு முடிவே இல்லை. முடிவு இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய இல்முக்கு மட்டும்தான். அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுடைய படைப்பான நம் இதய துடிப்பான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். மற்றுள்ள எல்லாருக்கும் இல்முடைய முடிவு என்பது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்க ஞானத்தினுடைய அந்தஸ்தையும் மார்க்க ஞானத்தினுடைய மதிப்பையும் உணர வைப்பாராக. சில நேரத்தில் சில விஷயங்களை படிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நம்மளுக்கு தந்தல் புரிவாராக. தாடி நிலையாயிருச்சு, முடி நிலையாயிருச்சு, கவலை வேண்டாம். கிடைக்கும் 2 நிமிடத்தில் எப்படி தக்பீர் கட்டுவது, கிடைக்கும் 5 நிமிடத்தில் எப்படி தொழுகையில் ஆறி அணிந்து கொள்வது. நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் சரியாக புலப்படுவதில்லை. தொழுகையில் கையை ஷாஃபிஈ ஃபிக்ஹாக இருக்கட்டும், ஷாஃபிஈ மதஹபாக இருக்கட்டும், ஹனபி மதஹபாக இருக்கட்டும், தொழுகையில் கையை மடக்கினால், தொழுகையில் புல்கை ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, கையை மடக்கி விட்டு தொழுதால், ஒரு தடவை மடக்கினாலும் சரிதான், 2-3 தடவை மடக்கினாலும் சரிதான், மக்ரூஹ் ஏற்படும். சரியா சார்? அப்ப ஆஸ்மை போட்டு தொழுதாலே மக்ரூஹ் வராது. ஹனபி மதஹபில் ஒருவர் ஆஸ்மை போட்டு தொழுகிறார், மக்ரூஹ் வராது. ஒருவர் புல்கை போட்டு தொழுகிறார், புல்கை போட்டு தொழுகும் பொழுது அந்த புல்கையை மடித்து விடுகிறார், மக்ரூஹ் வரும். அப்ப ஆஸ்மையை மடக்கி தொழுத மக்ரூஹ் மாற்று கேள்வி, மக்ரூஹ் வரும். ஆஸ்மை போட்டு தொழுகிறார், அதை மடக்கி விடுகிறார், மக்ரூஹ் வரும். புல்கை போட்டுட்டாரு, சைஸ் ஏதோ எக்ஸ்ட்ரா வாங்கினார் போல, 45க்கு 54 வாங்கினார் போல. அப்படி இருக்கே கேட்டா கண்டிப்பா புல்கை போட்டவர் அவருடைய கையுடைய நுனி அந்த கப் பகுதி கீழே தொங்கும். இப்போது மடித்து விட்டால் மக்ரூஹ் வராது. ஆனால் கரெக்ட் சைஸ் கடையில போய் வாங்குறோம், கரெக்டா 50 நீட்டா போடுறோம், ஆனாலும் மடக்கி விடுகிறோம், மக்ரூஹ் வரும். இது போன்ற இல்முகளை, நுணுக்கங்களை நாம் கிடைக்கும் நேரங்களில் உஸ்தாதுமார்களோடு கேட்டு பயன்பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் சரியான முறையில் பயணிக்கக்கூடிய வழிகளை திறந்து வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உலக வாழ்க்கையில் சரியான வழிகளை திறந்து வைப்பானாக. நம்மில் எத்தனையோ நபர்கள் சரியான வழி கிடைக்காமல் இருக்கிறோம், நமக்கு சரியான வழியை சொர்க்கத்தின் வழியை அல்லாஹ் திறந்து வைப்பானாக. நம்முடைய மண்ணில் இன்றும் இதுவரைக்கும் வஃபாத்தான எல்லா நபர்களுடைய
கபருடைய வழிகளை, கபரிலிருந்து சொர்க்கத்துடைய வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பாராக, சிறப்பம்சமாக ஆக்கிப்பாராக. நல்ல அமல் எல்லா விஷயத்திலும் ஈடுபடும் ஆசை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவாராக. என் வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. கல்வி எல்லா நிலையிலும் தேவை. கல்வி கற்பவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கும் கல்வி தேவை, மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கும் கல்வி தேவை என்பதை மிக அழகாக எடுத்திருந்தார்கள். அடுத்ததாக நமது பெரிய பள்ளிவாசலின் இமாமும் காயல்பட்டினம் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஏஎல் முகமது அலி அன்வாரி பாக்கவி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفينا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியை கற்று பட்டம் பெறக்கூடிய உலமாக்களின் பட்டமளிப்பு விழா மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸையும் இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. சிறப்பான முறையில் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி புரிந்தார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் மேலான கூலி வழங்குவானாக. புனிதமிக்க இந்த ஃபைசுல் பாக்கியா மதரசாவை நிறுவிய மர்ஹூம்களான நிர்வாக பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்து அல்லாஹ் அவருடைய கபர்களை சோன பூங்காவாக ஆக்குவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, மதரசாக்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியது, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் என்பதை நாம் புரிய வேண்டுமானால் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய குர்ஆனும் சரி, ஹதீஸும் சரி, தீனும் சரி, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது குர்ஆன். நாயகத்தின் மூலமாக சொல்லப்பட்டது ஹதீஸ். குர்ஆனும் ஹதீஸும் 1400 வருடங்களை கடந்து இன்று வரை நம்முடைய கைகளில் வந்து அது சேர்ந்திருக்கிறது என்றால் அது உலமாக்களின் வழியாகவும் மதரசாக்களின் வழியாகவும் தான். மதரசாக்களோ உலமாக்களோ ஆலிம் பெருமக்களோ இல்லை என்று சொன்னால் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட குர்ஆனும் ஹதீஸும் இன்னைக்கு நம்முடைய கைகளில் வந்திருக்காது. வாழையடி வாழியாக உலமா பெருமக்கள் மதரசாக்களின் வழியாக குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்து பாதுகாத்து அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையும் முறியடித்து இன்னைக்கு நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ரொம்ப ஈஸியாக நம்முடைய கையில் இன்னைக்கு குர்ஆன் இருக்குது.
இந்த குர்ஆன் மாற்றம் செய்யப்படுவதற்காக வேண்டிய எத்தனை முயற்சிகள் செய்யப்பட்டது. குர்ஆனை பூண்டோடு அழித்தார்கள், எரித்தார்கள். எத்தனை சதித்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஹதீஸ்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்காக இடை சொற்கள் எத்தனையோ கொண்டு வரப்பட்டன. அத்தனையும் முறியடித்து குர்ஆனை குர்ஆனாகவும் ஹதீஸை ஹதீஸாகவும் இன்னைக்கு நம்முடைய கைகளில் கொண்டு சேர்த்தவர்கள் உலமா பெருமக்கள் மதரசாக்களின் வழியாக. அன்பான பெருமக்களை இன்னும் சொல்ல போனால் இந்த மதரசா, இந்த வழி உலமாக்கள், இந்த வழி தொடரை நீங்கள் பார்த்தால் எல்லாம் பெரும் மாமேதிகளாக இருப்பார்கள். இந்த பாதையை சற்று நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த மதரசாவில் ஓதியவர்கள், இந்த ஆணி பெருமக்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய குத்துபுல் அக்தாப் ஹவுசலா முஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க மதரசா ஓதிய ஒரு ஆலிம் தான். ஷேக் அவுலியாங்கிறதெல்லாம் பின்னாடி மதரசா ஓதினார்கள். குத்துபுல் ஹிந்து கரீபு நவாஸ் ஹாஜா முஹைனுddin சிஷ்தி அல் அஜ்மீரி மதரசா ஓதிய ஆலிம் அவர்கள். இப்படி இந்த வழியில் நாம் பார்த்தால் இந்த மதரசா ஆலிம் என்ற அந்த பாதையை சென்று நாம் திறந்து பார்த்தால் பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் நாதாக்கள், பெரும் பெரும் வலிமார்கள், பெரும் பெரும் ஷேகுமார்கள் எல்லாம் இந்த பாதையில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இந்த மதரசா ஆலிம் என்று சொன்னால் அன்பான பெருமக்களே, மௌத்துக்கு பிறகும் பயனளிக்கக்கூடிய ஒரு கல்விதான் இந்த மதரசாவினுடைய கல்வி. மற்ற கல்விகள் எல்லாம் இந்த உலகத்தோடு நிறைவேறக்கூடியது. மற்ற பட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு நிறைவேறக்கூடியது. கபூர் வரை, மறுமை வரையிலும் தொடராக வரக்கூடியது என்றால் இந்த கல்வி தான். இல்முன் யன்தஃபிஉ பிஹி, பயனுள்ள கல்வி. நான் மதரசால நான் ஓதி நான் கற்ற கல்வி ஒரு 4 பேருக்கு நான் உருவாக்கி கொடுத்து அந்த பிள்ளைகளும் மார்க்க கல்வியை கற்று அவர்களும் ஓதுகிறார்கள் என்றால் நான் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்கள் ஓதினால் எனக்கு நன்மை. நான் மௌத்தா போய் கபூரில் வைக்கப்பட்டதற்கு பிறகும் அவர்கள் ஓதினாலும் எனக்கு நன்மை. மதரசா ஆலிம்கள் என்பது சதக்கத்துன் ஜாரியாவை சம்பாதிக்கக்கூடியவர்கள். மதரசா சதக்கத்துன் ஜாரியாவை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஸ்தாபனம். உலமா பெருமக்கள் தங்களுடைய மௌத்திற்கு பிறகும் தங்களுக்கு கபருக்கு தேவையான நன்மைகளை துனியாவிலே டெபாசிட் போட்டு போகக்கூடியவர்கள் உலமா பெருமக்கள். உலகத்தில் பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் அவர்கள் சாதாரணமாக தெரியலாம். ஆனால் மௌத்துக்கு முன்னாடியே கபருக்காக வேண்டி டெபாசிட் அறிவாக செயல்படக்கூடியவர்கள் உலமா பெருமக்கள். அவங்க வஃபாத்தானாலும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த கல்வி, மாணவர்கள் ஓதக்கூடிய அந்த இல்மும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அன்பான பெருமக்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த மதரசா எப்படிப்பட்ட மதரசா என்றால் அடங்க முடியாதவர்கள் எல்லாம் அடக்க வைக்கிறது. மதரசாவினுடைய சிறப்பு, இந்த மதரசா எப்படிப்பட்ட மதரசா, அடங்க முடியாதவர்கள் எல்லாம் மதரசாவை கொண்டு சேர்த்து அடங்கிடுவாங்க. சாதாரணமாகவே வீட்டில் பையன் சேர்க்க பண்ணா இவனை எங்கேயாவது மதரசா தான் போடணும் பார்க்கணும். அடுத்த வாரத்திலேயே அதுதான். எங்கேயாவது அடங்கு இல்லை, விஷமம் பண்ணுறான். நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இவன் அடங்க மாட்டான், இவனை தூக்கி மதரசாவை போட்டால் தான் சரி வரும். உண்மை அதுதான். அடங்காதவர்களை எல்லாம் அடக்கி அவர்களை மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய மதரசா. வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய உலமாக்களுடைய பின்னணிகளை நீங்கள் பார்த்தால் தெரியும். யார் யாரெல்லாம் மிக பிரபலியமான பெரும் பெரும் மாமேதைகளாக அவர்கள் திகழ்ந்தார்களோ அவருடைய வரலாறு கொஞ்சம் ரிவேர்ஸ்ல எடுத்து பார்த்தால் முன்னாடி பெரிய விஷமசையாளராக இருப்பார். மதரசாவினுடைய பரக்கத், இல்மினுடைய பரக்கத், கல்வியினுடைய பரக்கத் அவர்களை அப்படியே மனித புனிதர்களாக அவர்களை மாற்றிவிடும். அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தான் மதரசாக்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். வாக்கியத்தில் எனக்கு முதல்வருடைய ஞாபகம் பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. திடீர்னு வந்ததுனால சொல்றேன், பேர் ஞாபகத்தில் இல்லை. அதற்கு தெரிஞ்ச சொல்றேன். ஒரு முதல்வர் வாக்கியத்தில் ஓதி கொடுத்தாங்க. மதரசாவினுடைய சட்டம், சினிமா பார்க்க போகக்கூடாது, அது மாதிரி பீடி குடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் மதரசாவினுடைய சட்டம். எல்லா மதரசாவினுடைய சட்டம் தான். வாக்கியத்தை பொறுத்தவரை சட்டம் தான், பயங்கரமா இருக்கும். ஒரு மாணவர் சிகரெட் குடிச்சு மாட்டிக்கிட்டார்.
மாணவர் சிகரெட் குடிச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. முதல்வர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இதில் வேதனை என்னன்னா, அந்த மாணவர் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர், பட்டம் வாங்கக்கூடிய மாணவர். கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா மதரசாவினுடைய ரூல்ஸ் அதுதான், உடனே காலேஜ் தான். சிகரெட் குடிப்பதாகவோ அந்த சினிமா பார்க்க போனதாகவோ மாட்டிக்கொண்டால் இம்மிடியட்லி மதரசா விட்டு அவங்க தூக்கிட வேண்டியதுதான். அதுக்கு பரிந்துரைகள் எல்லாம் கிடையாது, உடனே தூக்கிட வேண்டியதுதான். அப்போ இருந்த உலமாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த மாணவர், பட்டம் பெறக்கூடிய மாணவர் சிகரெட் குடித்ததற்காக வேண்டி அவர் மாட்டிக்கொண்டார். முதல்வருக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி வச்சு இதை செய்யணும். சீட்டை கழிச்சு பெட்டியை தூக்கிட்டு போய் வாப்பார், வேற எங்கேயாவது மதரசாவில் போய் சேரணும்னு அனுப்புவாங்க. மற்றவர்களெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் போயிருந்தாங்க. இந்த சிகரெட் குடித்த மாணவர் என்ன சொல்ல வரேன், எப்படி மதரசா மாணவர்களை பக்குவப்படுத்துகிறது, எப்படி பக்குவப்படுத்துது. இந்த மாணவரை கூப்பிட்டு கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. மதரசாவினுடைய சட்டம் சிகரெட் குடிச்சா தூக்கிட வேண்டியதுதான். இப்போ சட்டத்தின் பிரகாரம் நம்ம மதரசா விட்டு நான் தூக்கணும். ஆனால் நான் கேட்பேன், நீ உண்மையை சொன்னா நான் மதரசாவை உன்னை வச்சுக்கிறேன். சிகரெட் குடிச்சியா? ஆமா குடிச்சேன். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிக்கிறேன்? அடுத்த கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிக்கிறேன்? ஏற்றுறதுன்னு முடிக்கிறான். சொல்லு, மாட்டிக்கிட்டேன், இனி மறைக்கிறது முங்கியாச்சு. ஒரு முளை முங்கினா என்ன, ஒரு ஜான் முங்கினா என்ன? சிகரெட் குடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு எத்தனை குடிக்கிறேன்? ஒரு நாளைக்கு ஒரு 6-7 சிகரெட் குடிக்கிறேன். சரி, 7 குடிக்கிறாருல்ல, நாளைக்கு 1 குறைச்சி குடிச்சிடுவாங்க. இதுவரை 7 சிகரெட் குடிச்சிருக்கிற, நாளைக்கு 6 சிகரெட் குடிக்கணும். நீ குடிச்சிட்டு வந்தா உனக்கு நான் பரிசு தருவேன், ஹதியா தருவேன். நாளைக்கு வந்தான், எத்தனை சிகரெட் குடிச்ச? 6 குடிச்சேன். சரி, அடுத்த நாள் 5 குடிச்சிட்டு வரும். உன்னை குறைக்கிறாங்க, அப்படியே குறைக்கிறாங்க, குறைச்சி 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 கடைசியில் நாளைக்கு நீ எதுவுமே குடிக்காம வரணும். அடுத்த நாள் அந்த மாணவர் வருகிறார், ஒன்றுமே குடிக்கல. நான் எதுவுமே குடிக்கல. அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து விட்டு இனியாவது ஒழுங்காக போது என்று சொல்லிவிட்டு மற்ற உஸ்தாத்மார்கள், ஏன்னா மற்ற உஸ்தாத்மார்கள் சொல்லிட்டாங்க, தூங்கிடுங்க, இனி இவன் கெட்டு போயிடுவான், இவனால மற்ற பசங்களும் கெட்டு போயிடுவாங்க, மனசாக வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. இல்லை, சட்டம் அதுதான். அந்த உஸ்தாத்மார்களை அழைத்து இவன் சிகரெட்டு குடிக்கிறான்னு சொல்லிட்டு மனசாவுக்கு தூக்குனா வீட்டில் போய் நிப்பாட்டாம போறான், இன்னும் குடிக்க தான் போறான். கெடும் மாணவர்களை திருத்த வேண்டுமே தவிர துரத்தக்கூடாது. துரத்தனா வேண்டாம், திருப்பி குடிக்காம இருக்க போறானா, திருப்பி குடிக்கதான் செய்வான். திருத்த வேண்டும், அவர்களை திருத்தி அவர்களை புனிதர்களாக ஆக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவன் குடிக்க மாட்டான். இப்படி எல்லாம் உலமா பெருமக்கள், உஸ்தாத்மார்கள் மாணவர்களை திருத்தினார்கள். அப்படிப்பட்ட மதரசா தான் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களை எல்லா இடங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பான பெருமக்கள், மதரசாங்கிறது சாதாரண ஒன்றல்ல, பல விதத்திலும் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. அதோடு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவு கொள்வேன். நமது பெரியபள்ளி மதரசா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் ஆலி மதரசா நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஹிஃபு மதரசா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்ட செய்தி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹிஃபு மதரசா நடந்ததாக சொல்றாங்க. சபீலுர் ரஷாத் இருக்கக்கூடிய அவர்கள்லாம் இந்த ஓதியதாக சொல்றாங்க. பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஆரம்பத்தில் நடந்ததாக சொல்கிறார்கள், இடையில் அது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் தற்போது ஹிஃபு மதரசா நமது பெரியபள்ளி மதரசாவில் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருஷம். என்னன்னா பார்ட் டைம் அடிப்படையில், பார்ட் டைம் அடிப்படையில் சொன்னால் காலையில் ஃபஜ்ருக்கு வருவாங்க. ஃபஜ்ருக்கு வந்து 7:30 மணி 8 மணிக்குள்ளே ஓதுவாங்க. ஓதி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் வரக்கூடியவர்கள் சாயந்தரம் வருவாங்க. மகரிபுக்கு வரக்கூடியவர்கள் மகரிபுக்கு வருவாங்க. ஸ்கூல் படிப்புக்கும் இதுக்கு எந்த தடையும் இருக்காது. ஸ்கூலுக்கும் செல்வார்கள், அதே மாதிரி மதரசாவுக்கும் வருவார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்போ 2 வருடங்களாக நம்ம மதரசாவில் கிட்டத்தட்ட ஒரு 19 பிள்ளைங்க ஓதிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் எரிஞ்சிருந்துங்க, நம்ம மதரசாவில் சேர்ந்த பிள்ளைங்க, வெளியூர் பிள்ளைகள், நமதூர் பிள்ளைகள். பல பேர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் வெளியூராங்க. ஒரு பிள்ளை கூட வெளியூர் கிடையாது, எல்லாம் சிட்டிசனாக கூத்தாநல்லூர் தான். அவ்வளவு கூத்தாநல்லூர் பிள்ளைங்க தான், எல்லாம் இந்த ஒரு பிள்ளைங்க தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆரம்பத்தில் யாசீன், தபாரக் சூரா, இது சின்ன சின்ன சூறாக்கள். யாரையும் நான் குறை சொல்லலை. இப்போ இந்த மஜ்லிஸ்
மஜ்லிஸ்ல யாசீன் தெரிந்தவர்கள் யாரும் சொன்னால் அவர்களும் கை தூக்குவீங்க. எல்லாருக்கும் யாசீன் தெரியும். யாசீன் தெரியாதவங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தான் 1-2 பேர் இருப்பாங்க. 95% எல்லாருக்கும் யாசீன் தெரியும். தபாரக சூரா தெரிந்தவர்கள் யாருன்னா பாதி கூட இருக்கிறது கஷ்டம் தான். யாரையும் குறைக்கு சொல்லலை. அது அந்த வயதில் நாம் படிச்சிருந்தால் தான் நமக்கு அது மனப்பாடம். இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் யாசீன் தெரியுது, இப்படிலாம் இப்போ உட்காந்து மனப்பாடம் செஞ்சதா அதெல்லாம் எந்த காலத்தில் மனப்பாடம் செஞ்சு இன்னைக்கு வரை அது ஓடிக்கிட்டு இருக்கு. யாசீன் மனப்பாடம் செய்தவர்கள் யாசீனை மட்டும்தான் மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு வேற எந்த சூறாவையும் அவங்க மனப்பாடம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. இப்ப தபாரக் சூறா ஓதுனவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. யாசீன்ல இருந்த அளவுக்கு தபாரக் இருக்காது. 30வது ஜுஸ் ஓதுனவங்க கடைசி 30வது ஜுஸ் யாருமே கிடைக்க மாட்டாங்க. காரணம் நம்ம அந்த மாணவர் உங்களுக்கு இருந்திருக்காது. நீங்க ஓதவில்லை என்று உங்களை குறை சொல்ல முடியாது. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இது போன்ற மதரசாக்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு கற்றிருக்க முடியாது. இருந்திருந்தால் எப்படி யாசீனை மனப்பாடம் செஞ்சிருப்பீங்களோ அது மாதிரி யாசீன் தபாரக் மத்த சூறா மனப்பாடம் செஞ்சிருப்பீங்க. உங்க காலகட்டத்தில் அவங்களுடைய காலகட்டத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு அமையல. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பிள்ளைங்க 19 பிள்ளைங்க யாசீன் ஓதவங்க கை தூக்குவாங்க, கை தூக்குவாங்க. தபாரக் ஓதவங்க கை தூக்குவாங்க, கை தூக்குவாங்க. 30வது ஜுஸ் ஓதவங்க கை தூக்குவாங்க, கை தூக்குவாங்க. அலிஃப் லாம் ஓதவங்க கை தூக்குவாங்க, அது 2-3 பேர் கை தூக்குவாங்க. சைபூல் ஓதவங்க கை தூக்குவாங்க, அதுக்கும் கை தூக்குவாங்க. தில்க ரசூல் 4வது ஜுஸ் வரை வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால ஓத முடியல. ஏன்னா ஸ்கூலு மதரசா ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி போறதுக்கு ரொம்ப கஷ்டம். வெறும் ஹிஃபுது மட்டும் நம்ம 3 வருஷம் ஓதாவே பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டும். இதுல ஸ்கூலும் மதரசா ரெண்டையும் மேனேஜ் பண்ணி போறதுங்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து ஓவர்லோட். அந்த சிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைங்க காலையில் ஃபஜ்ர்ல வந்து மகரிப்ல வந்து ஓரளவுக்கு தொழுகையெல்லாம் ஜமாத்தோடு கிடைத்து இன்னைக்கு நல்ல ஒரு தர்த்தீபோடு இருக்கிறார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நமது நிர்வாக பெருமக்கள் உருவாக்கின அழகான ஒரு திட்டம் தான் இது. அதனால நீங்க இந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இப்போ 2 வருடங்களாக நம்ம பார்ட் டைம் ஆரம்பத்தில் அப்படிதான் முடிவு பண்ணது. சும்மா ஒரு பார்ட் டைமாக ஆரம்பிச்சு பார்ப்போம் எப்படி போகுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மாற்றலாம். இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் பார்ட் டைம் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. இனியும் அந்த பார்ட் டைம் கிளாஸ் கண்டினியூவாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதானுக்கு பிறகு இருந்து ஃபுல் டைமாக மாறும். இப்போ காலையில் ஃபஜ்ர்ல இருந்து 7:30 மணி வரை, அப்புறம் மகரிப் இஷா வரை இருந்துச்சு இல்லை, அந்த பார்ட் டைமும் இருக்கும். அது போக 10 மணி கிளாஸ், முஹர்ரம் கிளாஸ், இதுவரை பார்ட் டைம்னா 2 கிளாஸ் வரும். இனி ஃபுல் டைம் வரும்போது 4 கிளாஸ் 5 கிளாஸ் கூட வரலாம். அப்போ பார்ட் டைமும் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும், ஃபுல் டைமும் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மாணவர்கள் சில மாணவர்கள் ஃபுல் டைம் ஓதுவதாகவும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, நம்ம ஊரில் நிறைய ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம பெரிய பள்ளி ஹிஃபுல் மதரசா இருக்குது. அதே மாதிரி மதரசத்துல் ஹுதா நம்ம நஜ்முன் அவர்கள் நடத்தக்கூடிய ஹிஃபுல் மதரசாவும் சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்குது. என்ன நோக்கம், ஊரில் இப்போ காயப்பட்டதை சிறப்பு பேச்சாளர் வந்திருக்கக்கூடியவர்கள் என்னுடைய சாச்சா தான் வந்திருக்கிறார்கள். அவங்க சிறப்பான முறையில் பெண்கள் மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் ஹாஃபிதா இருக்கிறாங்க அவங்க கைநாளை. அதில் ரெக்கார்டு பிரேக்கு 7 வயசுக்குள்ள ஹாஃபிதாச்சு அவங்க தமிழ்நாட்டு லெவலில் அவங்க பெரிய சிறப்புகள் எல்லாம் செய்யப்பட்டுச்சு. அவங்க மதரசால அவங்க சாச்சாவுடைய மதரசால பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு ஹாஃபிதாகிட்டு இருக்காங்க. அவங்க மதரசாவில் ஓதக்கூடிய பெண்கள் ரொம்ப திறமையான ஆண்களாக இருக்காங்க. ஆண்களுக்கு நேராக அவ்வளவு பாடத்தை பக்காவாக வச்சிருக்காங்க. நம்ம சிறப்பான முறையில் பெண்கள் மதரசா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு ஆசை என்னன்னா, நமது ஊர்களிலும் நிறைய ஹாஃபிதுகள் உருவாக்க வேண்டும், உலமா பெருமக்கள் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நமது ஊருக்கு எப்படி ஆலிம்களுக்கு 2 கண்கள் சின்னப்பள்ளி மதரசா பெரியப்பள்ளி மதரசா இருக்கிறதோ அது போன்றுதான் ஹிஃபுதுக்காக வேண்டிய 2 கண்கள், ஒன்று பெரியப்பள்ளி மதரசா, இன்னொன்று மதரசத்துல் ஹுதா. 2 கண்களாக இருக்கிறது. எனவே நமது பிள்ளைகளை நாம் ஹாஃபிதாக ஆக்க வேண்டும், ஆலிமாகவும் ஆக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை நமது ஹிஃபுல் மதரசாக்களை சேர்த்து பார்ட் டைம் கிளாஸாகவும் நீங்கள் ஓத வைக்கலாம், அல்லது முழு நேரம் கிளாஸாக ஓத வைக்கலாம். ஆனால் மனதில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்கு ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறோம் என்ற குடும்பத்துக்கு ஒரு ஹாஃபிஸ் இருக்க வேண்டும் என்பதையும் உருவாக்க வேண்டும். அதோடு ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், வருஷம் நம்ம மதரசாவில் ஆலி பட்டம் வாங்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் நமது ஊர் பிள்ளை இருக்காங்க. நமது ஊர் பிள்ளைகள் ஆலிம்களாகவும் ஆக வேண்டும். நான் ஹாஃபிஸ் ஆகணும்னு சொன்னால் யாரும் ஆலிமாக வளர்க்கக்கூடாது. ஆலிம்களாகவும் நம்ம ஊருடைய மதரசா, நமது ஊரில் உருவாகக்கூடிய, நமது ஊரில் இயங்கக்கூடிய மதரசா நமது ஊர் மக்களும் பயனடைய வேண்டும். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வது, நமது ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவை நீங்கள் பயன்படுத்திக்
கொள்ளுங்கள். அந்த மதரசாவோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் எந்த அளவுக்கு பொருளாலும் உடலாலும் உதவி ஒத்தாசை புரிய வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுபோன்ற உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆலிம்களாக ஆக்க நாடினால் ஆலிம்களாக ஆக்குங்கள், ஆபில்களாக ஆக்க நாடினால் ஆபில்களாக ஆக்குங்கள். ஆக நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆலிம் ஒரு வாரிசு உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமது ஊரை அந்த மார்க்க ஞானமுள்ள ஊராக மிகவும் சிறப்பிற்குரிய ஊராக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மிக அழகாக உரையாற்றினார்கள். அடுத்ததாக பயான் கேட்கிறோம். பயான் கேட்கிற நேரத்தில் மட்டும் உணர்வோடு இருந்து இந்த இடத்துக்கு வெளியே போனோம்னா அந்த உணர்வுகள்லாம் எடுத்துக்கிறோம். அதில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒரு ஆலையும் ஒரு ஹாஃபிஸ் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த இடத்துல மட்டும் இல்லை, வெளியே போனாலும் அந்த மனசை நம்ம இருத்திக்கணும் அவசியம். ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே ஹாஃபிஸாக்குவோம் அல்லது ஆலிமாக்குவோம் அல்லது ரெண்டுமாக்குவோம் அப்படிங்கிற ஒரு சபதம் இருக்குது. ஏன் சொன்னாங்க, ஒரு கனவு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு செவிடு காது கேட்காது. அவருக்கும் அந்த ஊர் தலைவருக்கும் பிரச்சனை, பழக்க சத்து. அந்த ஊர் தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாரு. எல்லாருக்கும் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த காது கேட்காதவரும் யோசிச்சாரு, நம்ம சண்டை போட்டாலும் பரவாயில்ல போய் விசாரிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கொடுத்தாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுனா காதல் விடாத, அதனால ஒரு 3 கேள்விகளாக தயார் பண்ணாரு. 3 கேள்விக்கு 3 பதிலை தயார் பண்ணாரு. போன கேள்வி எப்படி இருக்கீங்க கேட்கும். அவர் நல்லா இருக்கிற பதில் சொல்லுவாரு. இவரா புனி போறாரு, போய் கேட்கல எப்படி இருக்கீங்க கேட்கல, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு. சரி அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க கேட்கல, ஒரு மாத்திரை பேர் சொல்லுவாரு, நல்ல மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அடுத்து எந்த டாக்டர் கேட்கல, ஒரு டாக்டர் பேரை சொல்லுவாரு. அந்த டாக்டர் நல்ல டாக்டர் அவரே பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி 3 பதில் தயாரிச்சுட்டு இந்த காது கேட்கறவங்க போயிட்டு போனவரு அந்த ஊர் தலைவருக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் சொன்னா, நான் எதுவும் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் இன்னும் நல்லா இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன், பரவாயில்ல நீங்க அப்படியே இருக்கீங்க முடிவு பண்ணிட்டு போயிருக்காரு. அடுத்து என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எல்லாரும் விஷத்தை சாப்பிடுறாங்க, நல்ல மருந்து அதையே சாப்பிடுங்க அப்படின்னு. 3ஆவதாக எந்த டாக்டர்கிட்ட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த டாக்டர்கிட்ட பாக்குறது, இஸ்ரேல் சிலர் நான் வைத்தியம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. நல்ல டாக்டர் அவருக்கே பாருங்க அப்படின்னு. அப்ப அந்த ஊர் தலைவர் போக நினைச்சு மருந்து வராமே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதுக்கு இது சொல்றேன்னு சொன்னா, நம்ம இங்க வந்து உட்காந்து நம்ம ஃபிக்ஸ் ஆயிடும், எங்கேயாவது ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, நம்மளோட கேட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கேட்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருவாங்க. அடுத்ததாக காயல்பட்டினம் வாஸ்தவ் ரஹ்மான் மகளிர் அரசியல் கல்லூரிகளை நிறுவனர் மௌலானா மௌலவி அல்ஹாஸ் அல்-ஹாஃபிஸ் ஹெச்ஏ முகமது அப்துல் காதிர் மஹமூதி அவர்கள் உங்களிடத்தில் உரை நிகழ்த்துவார்கள். துணை செக்ரட்டரி அவர்கள் மேலும் கேட்டுக்கொள்கிறேன். நமது சிறப்பு பயிற்சியாளர்கள் அகமது அப்துல் காதிர் அவர்களுக்கு நமது அன்சாரி மாணவர்கள் இந்த சாமிகள் அடுத்து நமது பள்ளி தலைமை மாணவர்களுக்கு சார்பு அளிக்கப்படுகிறது. நமது துணை செக்ரட்டரி அவர்கள் அதை அறிவிப்பார்கள்.
அடுத்து நமது கல்லூரி முதல்வர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அடுத்து நம் செயலாளர் அவர்கள் அமுதாகி அஜித் அவர்களுக்கு சான்றிதழ். நமது மேலப்பள்ளியின் தலைமையும் நமது சிராஜுதீன் அவர்களுக்கு போர்வை கொடுக்கப்பட்டது. அப்துல் ரஹீம் அத்ரஸ் அவர்கள், சிராஜ் அவர்கள் பட்டன் அவர்கள், அப்துல் ரஹீம் அத்ரஸ் அவர்கள். அடுத்து நமது துணைத் தலைவர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற குரு மதரசா அவருடைய ஆசிரியர் அவர்கள் மேலே போர்வை கேட்டுக் கொண்டிருந்தோம். அடுத்து நமது அல்வானி அப்துல் ரசாக் அவர்களை ஒருபடி கேட்டுக் கொள்கின்றோம். நமது தாராள் அவர்கள் போர்வை சால்வாதிப்பார்கள். அல்வானி அப்துல் ரசாக் அவர்கள் நமது சுற்று மதரசா அவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார்கள். மாணவர்கள் உருவாக்குவதற்காக அங்கே அவர்கள் நிறைய பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் கௌரவப்படுத்த நம்ம கடமையாக வைக்கின்றோம். நாசிர் அவர்கள் பொன்னாடை அழைப்பார்.